வணக்கம். இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, திருக்குறளில் அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அதிகாரம் என்னன்னா, வான் சிறப்பு. இது என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். விண்ணின்று பொய்ப்பின் விருநீர் வியனுலகத்து உள்ளின்று உடற்றும் பசி. மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்களெல்லாம் பசி துன்புறுத்தும். கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்று ஆங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. இதோட பொருள் என்னென்னா, உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நீத்தார் பெருமை. நீத்தார் பெருமைனா சான்றோர் பெருமை, பெரியோர் பெருமை அப்படிங்கிறது தான். செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். அதாவது பொருள் என்னன்னா, முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர், முடியாது என்போர் சிறியோர். அடுத்தது மக்கட்பேறு. தம்மின்தம் மக்கள் அறிவுடையை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. இதோட பொருள் என்னன்னா, தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. அடுத்தது 2வது, ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இதோட பொருள் என்னன்னா, தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றபோது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவார். அடுத்து தீவினை அச்சம். தீயவை தீய பாய்த்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். இதோட பொருள் என்னன்னா, தீயவை தீயவற்றையே தருதலால் தீயை விட கொடியதாக கருதி அவற்றை செய்ய அஞ்ச வேண்டும். அடுத்தது 2வது, மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு. இதோட பொருள் என்னன்னா, மறந்தும் கூட பிறருக்கு கெடுதல் செய்ய நினைக்கக்கூடாது, நினைத்தால் நினைத்தவருக்கு கெடுதல் செய்ய அறம் நினைக்கும். அடுத்தது தெரிந்து தெளிதல். குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். ஒருவரின் குணத்தையும் குற்றத்தையும் ஆராய்ந்து அவற்றுள் மிகுதியானதை கொண்டு அவரை பற்றி முடிவு செய்ய வேண்டும். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைகள். இதோட பொருள் என்னன்னா, ஒருவரின் பெருமைக்கும் சிறுமைக்கும் அவரது செயல்பாடுகளை ஆராய்ந்து அறியும் உரைகள் ஆகும். அது 3வது, தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயரவும் தீரா இடும்பை தரும். அதாவது பொருள் என்னன்னா, ஆராயாமல் ஒருவரை தேர்வு செய்வதும் அவ்வாறு தேர்வு செய்த பின் அவரை பற்றி ஐயப்படுவதும் தீராத துன்பம் தரும். ஒற்றாடல். ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றும் ஓர் ஒற்றினால் ஒற்றிக்கொள்ளல். பொருள், ஒற்றர் ஒருவர் சொன்ன செய்தியை மற்றொரு ஒற்றாரால் அறிந்து முடிவு செய்ய வேண்டும். வினை தூய்மை. ஓவோதல் வேண்டும் ஒளிமால்கும் செய்வினை ஆவதும் எண்ணுபவர். வாழ்வில் உயர நினைப்பவர் புகழை கெடுக்கும் செயல்களை புறந்தள்ள வேண்டும். ஈன்றால் பசி காண்பால் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. தாயின் பசியை கண்ட போதும் சான்றோர் பழிக்கும் செயல்களை செய்யாதே. சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமன் களத்து நீர் பெய்திரி இயற்று. பொருள், தீய செயலால் பொருள் சேர்த்து பாதுகாத்தல் சுடாத மண்கலத்தில் நீரூற்றி வைப்பதை போன்றது, அது பயனற்றது அப்படிங்கிறாங்க. பழமை. விளைத்தகையான் வேண்டி இருப்பர் கெழுத்தகையார் கேளாது நட்டார் செய்யின். பொருள், நட்பின் உரிமையால் தம்மை கேட்காமலே ஒரு செயலை செய்தாலும் நட்பு பாராட்டுவோர் விருப்பத்தோடு அச்செயலுக்கு உடன்படுவர். தீ நட்பு. கனவினும் இன்னாது மன்னா வினை வேறு சொல் வேறு பட்டார் தொடர்பு. செயல் வேறு சொல் வேறு என்று உள்ளவர் நட்பு கனவிலும் இனிமை தராது. பேதைமை. நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். இதோட பொருள் என்னன்னா, தகாத செயலுக்கு வெட்கப்படாமை, தக்கவற்றை நாடாமை, பிறரிடம் அன்பு இல்லாமை, ஏதொன்றையும் பாதுகாக்காமை முதலியவை பேதைமையின் செயல்கள். அதாவது பேதைமையின் செயல்கள்னா அறிவில்லாதவங்க பண்ணுறது. ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கல் பேதையின் பேதையார் இல். படித்தும் படித்ததை உணர்ந்தும் உணர்ந்ததை மற்றவருக்கு கூறியும் தான் அதன்படி செயல்படாத பேதையைப் போல பேதை யாரும் இல்லை. தான் படித்ததை தான் உணர்ந்ததை மற்றவருக்கு கூறாமல் இருக்கிறவங்க, சொல்லாமல் இருக்கிறவங்க, சொல்லி தராமல் இருக்கிறவங்க பேதை, அதாவது அறிவில்லாதவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புல்லறிவாண்மை. ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர்
போவும் அளவும் ஓர் நோய். சொன்னாலும் செய்யாமல் தானாகவும் செய்யாமல் இருப்பவர் உயிர் சாகும்வரை உள்ள நோய். அதாவது சுய அறிவும் இல்லாமல் சொல் புத்தியும் இல்லாமல் சுய புத்தியும் இல்லாமல் இருக்கவங்க உயிர் சாகும் வரை உள்ள ஒரு நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. காணாதான் காட்டுவான் தான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு. பொருள்: அறிவில்லாதவனுக்கு அறிவுரை சொல்பவன் அறிவில்லாதவனாகி விடுவான். அறிவில்லாதவன் அவனுக்கு தெரிந்த அளவில் அறிவுடையவனாகி தோன்றுவான். இகல்: இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகலென்னும் துன்பத்துள் துன்பங்கெடின். பொருள்: துன்பத்தில் மனக்கசப்பு எனும் மோசமான துன்பம் மறைந்தால் இன்பத்தில் சிறந்த இன்பம் பெறலாம். குடிமை: அடுக்கிய கோடி பெறினும் குடிப்பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர். கோடி பொருள் அடுக்கிக் கொடுத்தாலும் ஒழுக்கமான குடியில் பிறந்தவர் தவறு செய்வதில்லை. நாணுடைமை: பிறன் தக்கது தான் நாணான் ஆயின் அறம் நாண தக்கது உடைத்து. பொருள்: பிறர் வெட்கப்படும் பழிக்கு காரணமாய் இருந்தும் தான் வெட்கப்படவில்லை எனில் அறம் வெட்கப்பட்டு அவனை விட்டு விலகிப் போகும். குடி செயல் வகை: ஆள்வினையும் ஆன்ற அறிவு மெனவிரண்டின் நீள்வினையால் நீளும் குடி. விடாமுயற்சி சிறந்த அறிவாற்றல் இவ்விரண்டையும் இடைவிடாமல் பின்பற்றுபவரின் குடி உயர்ந்து விளங்கும். குற்றம் இலனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றும் உலகு. குற்றம் இல்லாமல் தன் குடிப்பெருமையை உயர செய்து வாழ்பவரை உலகத்தார் உறவாக கொண்டு போற்றுவர். நல்குரவு: இன்மையின் இன்னாத தியாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. ஒருவருக்கு வறுமையைப் போன்று துன்பம் தருவது எதுவென்றால் அது வறுமையே ஆகும். இரவு: கரம்பிடும்பை இல்லாரை காணின் நிரம்பிடும்பை எல்லாம் ஒருங்கு கெடும். தம்மிடமுள்ள பொருளை மறைத்து வைத்தல் எனும் துன்பம் தராத நல்லாரை காணின் வறுமையின் கொடுமை முழுதும் கெடும். இகழ்ந்தெல்லா தீவாரை காணின் மகிழ்ந்துள்ளம் உள்ளுள் உவப்ப துடைத்து. இகழ்ந்து ஏளனம் செய்யாமல் பொருள் கொடுப்பவரை கண்டால் இறப்பவரின் உள்ளத்தில் உள்ளே மகிழ்ச்சி பெருகும். புகழ்: ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் ஒன்றது நிற்பதொன்று இல். இணையற்ற உயர்ந்த புகழைப் போல் உலகில் ஒப்பற்ற ஒன்றாக நிலைத்து நிற்பது வேறொன்றும் இல்லை. தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. தோன்றினால் புகழ்தரும் பண்புகளுடன் தோன்ற வேண்டும். இல்லையெனில் தோன்றாமல் இருப்பதே நன்றது. வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழாதவர். பழியில்லாமல் வாழ்பவரே வாழ்வர் புகழில்லாமல் வாழ்பவர் வாழாதவர். தவம்: வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். விரும்பியதை விரும்பியவாறே பெற முடியும் என்பதால் செய்ய முடிந்த தவத்தை இங்கேயே முயன்று பார்க்கலாம். சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிற்பவர்க்கு. புடமிட சுடுகையில் ஒளிவிடும் பொன்போல் தவமிருப்பவரை துன்பம் வருத்த ஞானம் வளரும். நிலையாமை: நாச்செற்று விக்குமேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். நாக்கடைத்து விக்கல் உயிருக்கு இறுதி வருமுன் நல்ல செயல்களை விரைந்து செய்ய வேண்டும். நெருநல் உளனொருவன் இன்றில்லை எனும் பெருமை உடைத்து இவ்வுலகு. நேற்றிருந்தவன் இன்றில்லை எனும் நிலையாமை பெருமை உடையது இவ்வுலகம். ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பல. ஒரு பொழுது கூட வாழ்வின் தன்மையை சிந்திக்காதவர்கள் எனும் எண்ணங்கள் கோடியல்ல இன்னும் அதிகம். துறவு: யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இலன். ஒருவன் எந்தெந்த பொருள்களிடமிருந்து பற்று நீங்கியவனாக இருக்கின்றானோ அந்தந்த பொருள்களால் அவனுக்கு துன்பம் இல்லை. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. பற்றுகளை அகற்றுவதற்காகவே பற்றில்லாதவனை பற்றி நிற்க வேண்டும். இரவச்சம்: இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பரந்து கெடுக உலகியற்றியான். பிறரிடம் கையேந்தி உயிர் வாழும் நிலை இருக்குமெனில் அப்படி அவர்களின் உலகத்தை உருவாக்கியவன் அலைந்து கெடட்டும். இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தா பக்கு விடும்.
பிறரை எதிர்பார்த்து இறந்து வாழ்தல் எனும் பாதுகாப்பற்ற படகு கொடாமை எனும் பாறை மோதினால் உடைந்துவிடும். தூது கடனறிந்து காலம் கருதி இடனறிந்து எண்ணி உரைப்பான் தலை. தன் கடமை இன்னது என்று தெளிவாக அறிந்து அதை செய்வதற்கு ஏற்ற காலத்தையும் தக்க இடத்தையும் ஆராய்ந்து சொல்கின்றவரே சிறந்த தூதுவர். உட்பகை வாள் போல் பகைவரை அஞ்சற்கு அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாளைப் போல் வெளிப்படையாக துன்பம் செய்யும் பகைவருக்கு அஞ்ச வேண்டியதில்லை. ஆனால் உறவுடையவர் போல் நடித்து உட்பகை கொண்டவரின் தொடர்புக்கு அஞ்ச வேண்டும். உடன்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தன்று. அகத்தில் உடன்பாடு இல்லாதவருடன் கூடி வாழும் வாழ்க்கை ஒரு குடிசையில் பாம்புடன் வாழ்வது போன்றது. இல்வாழ்க்கை என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இல்லறத்தில் வாழ்பவனாக சொல்லப்படுகிறவன் அறத்தின் இயல்பை உடைய மூவருக்கும் நல்வழியில் நிலை பெற்ற துணையாவான். துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. துறந்தவர்க்கும் வறியவர்க்கும் தன்னிடத்தை இறந்தவர்க்கும் இல்லறம் மேற்கொண்டு வாழ்கின்றவன் துணையாவான். தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் நாளென்றங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை. தென்புலத்தார் தெய்வம் விருந்தினர் சுற்றத்தார் தான் என்ற ஐவகை இடத்தும் அறநெறியை தவறாமல் போற்றுதல் சிறந்த கடமையாகும். பழியெஞ்சி பாத்துன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும் இல். பொருள் சேர்க்கும்போது பழிக்கு அஞ்சி சேர்த்து செலவு செய்யும்போது பகுந்து உண்பதை மேற்கொண்டால் அவ்வாழ்க்கையின் ஒழுங்கு எப்போதும் குறைவதில்லை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இல்வாழ்க்கையின் அன்பும் அறனும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போவோய் பெறுவதெனவன். ஒருவன் அறநெறியில் இல்வாழ்க்கையை செலுத்தி வாழ்வானானால் அத்தகையவன் வேறு நெறியில் சென்று பெறத்தக்கது என்ன? இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்கின்றவன் வாயல் முயலுகிறவன் பல திறத்தாரிலும் மேம்பட்டவன். ஆற்றின் ஒழுக்கி அறநிலுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து. மற்றவரை அறநெறியில் ஒழுகச் செய்தாலும் அறம் தவறாத இல்வாழ்க்கை தவம் செய்வாரை விட மிகச் சிறந்த வல்லமை உடையத வாழ்க்கையாகும். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. அஃதும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று. அறம் என்று சிறப்பித்து சொல்லப்பட்டது இல்வாழ்க்கையே ஆகும். அதுவும் மற்றவன் பழிக்கும் குற்றம் இல்லாமல் விளங்கினால் மேலும் நன்மையாகும். 10. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான்உறையும் தெய்வத்துள் வைக்கப்படும். உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான். இந்த காணொளியை பார்க்கிற அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.